வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவம் வளரறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வளரறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். பக்கம் 95 இருக்குது. வசந்தா நாளை பாடல் பாடுவாள். நாளைன்னா அது எதிர்காலம், அப்போ என்ன ஆகணும்? பாடுவாள்னு தான் வரும். அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி பாருங்கள். மீனின் முட்டை டேஸ் என பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சினை. மீனின் முட்டைன்னா என்னது? சினை. இணைப்பு சொற்களை எழுதுக. மழை அதிகமாக பொழிய வேண்டும், ஆகையால் அதிக மரக்கன்றுகளை நட்டேன். வெற்றி வேட்கை நூலின் ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியன். யார்? அதிவீரராம பாண்டியன். பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்கள் யானை, குதிரை. யானைப்படை, குதிரைப்படை தான் வரும். சரிங்களா? யானைப்படை, குதிரைப்படை. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆள் பெரும்படை இதன் பொருள் என்ன? ஆள் பெரும்படைனா காலாட்படை கொடுக்கும். ஆள்னா என்னது? மனிதர்கள். அதனால் இது என்னது? காலால் நடக்கக்கூடிய மனிதர்கள் படை தான் என்னன்னு சொல்லுவாங்க? காலாட்படை. என்னது? காலாட்படை. கடல் நீர் உப்பாக இருக்கும், அதனால் குடிக்க முடியாது, ஆனால் குளிக்கலாம். கடலில் நம்ம என்ன பண்ணுவோம்? பீச்சுக்கு போனால் குளிப்போமா? அதான் கடல் நீர் உப்பாக இருக்கும், அதனால் குடிக்க முடியாது, ஆனால் குளிக்கலாம். தெல்லிய என்பதன் பொருள் முதிர்ந்த. சரியான பாடல் வரியினை தேர்ந்தெடுக்க. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. ஈ தான் பதில். என்னது? ஈ. அடுத்து பாருங்கள், பாடல் வரிக்குரிய சரியான பொருள் எது? அணிதேர் புறவி ஆள் பெரும்படையின் மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அணிதேர் புறவின தேர்ப்படை, குதிரைப்படை. ஆள் பெரும்படையினா காலாட்படைகளோடு மன்னரும் மற்றவர்களும் தங்க முடியும். தெல்லிய ஆளின் சிறு பழத்து தென்னீர் கைத்து சிறுமீன் சினைனும் நுண்ணிது ஆயினும் அண்ணல் யானை. அணிதேர் புறவி ஆள் பெரும்படையின் மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. மன்னருக்கும் படைக்கும் நிழலாகுவது எது? ஆலமரம். தெளிந்த நீர் என்பதன் பொருள் என்னது? தென்னீர். தென்னீர் தான் என்னது? தெளிந்த நீர். இப்பாடலில் மன்னருடன் தங்கினவர் யாரு? படை. அணிதேர் புறவி ஆள் பெரும் இவ்வரிகளுக்கான பொருள் என்னது? தேர்ப்படை, குதிரைப்படை. என்ன வரும்? காலாட் படைகளோடு, அதுதான் பொருள். மன்னரும் மற்றவரும் தங்க முடியும் என பொருள் தரக்கூடிய பாடல் வரியை எழுதுக. மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழுக்க. பத்தியில் இடம்பெற்றுள்ள மலரின் பெயர் என்னன்னா? ரோஜா. என்னது? ரோஜா. பத்தியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கன்னா? வெள்ளை, கருப்பு. தன் தவறை உணர்ந்த கொக்கு என்ன செய்திருக்கும்? குறை கூறும் பழக்கத்தை விட்டிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? குறை கூறும் பழக்கத்தை விட்டிருக்கும். உப்பாக இல்லாதிருப்பது குறித்து கொக்கு யாருக்கு கூற சொன்னது? மழை, கடல். நண்பர்களின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. குயில், கொக்கு. இந்த இதில் யார் நண்பர்களாக இருப்பாங்கன்னா? குயிலும் கொக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுவேன். இதில் என்னென்ன படம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். முதல்ல பாருங்கள், யானை தெரியுதுங்களா? யானை பாருங்கள், இங்கே ஒன்று தெரியும். அப்போது அது என்னென்னா யானைகள்னு எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், குதிரை நடுவில் தெரியும் பாருங்கள். இது குதிரை நடுவில். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், குதிரை. நல்லா தெரியுதுங்களா? அப்போது குதிரை. அடுத்து பாருங்கள், கரடி பொம்மை பாருங்கள். இங்கே ஒரு கரடி பொம்மை இருக்குது, அப்போது கரடி பொம்மை. வீணை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வீணை இருக்குது. அப்புறம் வாழைப்பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வாழைப்பழம் இருக்குது. கண்ணாடி இருக்குது, குடை இருக்குது, பானை, பை. இங்கே பை இருக்குது. அடுத்து ஆமை, நத்தை. இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து நாம் எழுதிப்போம். யானைகள், குதிரை, கரடி பொம்மை, வீணை, வாழைப்பழம், கண்ணாடி, குடை, பானை, பை, ஆமை, நத்தை. செய்தது யாராக இருக்கும்? கண்டுபிடிப்போமா. கூண்டிலிருந்து பறந்தது கிளி, பழப்பகை சிந்தியது எலி, அறையில் இருந்தவர்கள் பூனை, எலி, கிளி. என்னது? பூனை, எலி, கிளி. அடுத்தது, வந்தது யார், உண்டது எதை. இப்போ இங்கே ஒரு படம் காட்டியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யார் வந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்றதை நாம் எழுதணும். பூனை வந்தது, பால் இருக்குது, பாலை குடித்தது. யானை வந்தது, யானை என்ன சாப்பிடும்? கரும்பு சாப்பிடும். எறும்பு வந்தது, ஆப்பிள் தின்றது. ஒட்டகம் வந்தது, இலையை தின்றது. கிளிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? கிளிக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு கடிதம் எழுத போகிறோம். கொஞ்சி பேசும் பச்சை கிளியே, நீ நலமா? உனக்கு பழுத்த பழங்கள் சாப்பிட பிடிக்கும் அல்லவா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பழங்கள் உள்ளன, உனக்கு சாப்பிட தருகிறேன். நீ அதை உண்டு மகிழ்ச்சி கொள். நீ வருவாய் என நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தோழி. இதே மாதிரி நீங்கள் கிளிக்கு வேறு மாதிரி கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.